அண்ணா நம்ம எடிக்க போனே நம்ம எங்க போகுது தெரியுமா? ஆசாங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன். நம்ம திட்டத்துக்கு என்ன வந்திருக்கு, திட்டத்தை சொல்லி தருவோம். எப்படி ட்ரைனிங் எல்லாம் அவர் சொல்லி தரும். நீங்க அந்த மாதிரி என் கூட வந்து திட்டம் வந்தா போதும். புரியுதா? புரியுது. കക്കലൊക്കെ അണ്ണ പഠിപ്പിച്ചു തരുമോ? എല്ലാം പഠിപ്പിച്ചു തരും. ഞാനും ഉണ്ട്, ആസാനും ഇരിക്കും. പുരിതാ, നീ ഭയപ്പെടേ വേണം. പറഞ്ഞത് മനസ്സിലായ? മനസ്സിലായി. ലുങ്കി ഒത്തു പോട്ടുക്കോ. ആസാൻ ഉட்கார்ந்துட்டு ആസാനെ മലയാളി, புது ஆளு, திருடத்துக்கு ரொம்ப ஆசை, காசு இல்ல கையில. அப்ப உங்ககிட்ட ட்ரைனிங் கத்துக்க வந்திருக்கு. எப்படி என்ன சொல்லி கொடுங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? അറിയും. കുറുവാ സംഘം എന്നാണ് தெரியுமா? കുറുവാ സംഘം എനിക്ക് അറിയില്ല. കുറുവാ സംഘം എന്ന് പറഞ്ഞാല് കേരളത്തിന്റെ നമ്പർ 1 പണിയാണ്. അതിൽ ചേർന്നവരെല്ലാം ഭയങ്കര പൈസക്കാരും പേര് മുതലാളി ആയിട്ടുണ്ട്. ആശാനെ, അപ്പൊ എത്ര മണിക്കൂർ ജോലി എടുക്കണം? കറക്റ്റ് ആയിട്ട് 3 മണിക്കൂർ പണിയുണ്ട്. 12 to 3 മണി വരെ ആണ്. തൂങ്ങാമ വേല ചെയ്യണം. പഴയ ട്രിക്ക് ഒന്നും ഇപ്പൊ വേലക്ക് ആവാതെ. ഇപ്പൊ പുതു ട്രിക്ക് ഇല്ലാത്ത കാശ് നിറയെ സമ്പാദിക്കാൻ പോലും. അത് ഇവർക്ക് ചൊല്ലിക്കൊടുങ്ക, എനിക്ക് ചൊല്ലിക്കൊടുങ്ക. சரி, பாறைக்கல் எடுத்து முதல் கதலுக்கு போடணும். கதலுக்கு போட்ட உடனே சவுண்ட் கேட்டு உள்ள இருக்கிற ஆள்ல வெளியே வரும். அந்த கேப்பர் உள்ள ஏறணும். அப்படி நீங்க திருடுனா நிறைய சம்பாதிக்கலாம். ஆசானே, நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு திருடுற வீடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா? கண்டுபிடிச்சிருக்கு. 3 வீடு கண்டுபிடிச்சிருக்கு. நான் இந்த மலையாளத்தினை கூட்டிட்டு அங்க போட்டுமா? சரி சரி, வா പോയിട്ട് വരാനാ. നമ്മളിപ്പോ എങ്ങോട്ടാണ് കക്കാൻ പോണത്? അതൊക്കെ ഞാൻ പറഞ്ഞു തരും നിനക്ക്. അണ്ണാ, ഇപ്പൊ ഒരു വീട്ടിലും സ്വർണം വെക്കൂല. കുറുവാ സംഘം അല്ലേ എല്ലായിടത്തും. അപ്പൊ എവിടെയും സ്വർണം വെക്കൂല, എല്ലാം ബാങ്കിൽ വെച്ചിരിക്ക്. ആശാന്റെ വീട്ടില് നിറയെ സ്വർണം ഇருக்கு. അത് ബാങ്കിൽ വെക്കാൻ പറ്റൂല. ரொம்ப മൂള അங்கே ഏറണ പോത്തു. ஆசானே, கதக்கு திறந்து வச்சிருக்கு. இப்போ உள்ள யாருமே கிடையாது. ஆசா எங்க வெளியே போயிருக்கு. இப்போ உள்ள ஏறுனா நிறைய காசும் நகவும் கிடைக்கும். நீ வா. அண்ணா, அது இங்க அல்மாரண்டு. நன்றி கெட்டவனே, என் கூட என் வீட்டுல போயிட்டு வந்திருக்கா.